வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டைமண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டைமண்ட் பொறுத்தவரை மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் செல்லிங் நடக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டைமண்ட் உங்களுக்கு மார்க்கெட் ரேட் பற்றி செல்லிங் நடக்கணும் அப்படின்னா கேட்டகரி மாஸ்டரில் டைமண்டை செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து போர்ட் ரேட் பெர் கிராம் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுவே உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட்டாக பெர் கேரக்டருக்குன்னு நீங்கள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுபடி சேல் நடக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸட் ரேட் பெர் கிராம் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ ஃபிக்ஸட் ரேட் பெர் கிராம் செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸட் ரேட் பெர் கிராம் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமண்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும். மாஸ்டர் மெனுவில் ப்ராடக்ட் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி டைமண்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டைமண்ட் பெண்டன்ட் ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்கோடில் டிபி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்டோட நேம் டைமண்ட் பெண்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி டைமண்ட் கொடுத்துக்கணும். மேனுஃபேக்சர் ஜென்ரல், ஜிஎஸ்டி 3%. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மெட்டல் டீடைல்ஸ் இருக்கும். உங்கள் மெட்டலோட கேட்டகரி என்ன பியூரிட்டியில் இருக்கோ அதை இங்கே நம்ம செட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த டைமண்ட் பெண்டன்ட் கோல்டு 18 கேரட்ல இருக்கு. ஸோ நான் கோல்டு 18 கேரட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதே டைமண்ட் பெண்டன்ட் உங்களுக்கு 916 கேட்டகரியில இருக்கு. அப்படிங்கும் போது நீங்கள் எகைன் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி 916 கேட்டகரி செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கோல்டு 18 கேரட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டைமண்ட் பெண்டன்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பர்ச்சேஸ் என்ட்ரியா ஸ்டாக் ஆட் பண்ண போறோம். பர்ச்சேஸ் என்ட்ரி ஓபன் பண்ணிட்டு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்ளை டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ணணும். சப்ளை டீடைல்ஸ் சப்ளையரோட நேம், அதோட பில் நம்பர், அடுத்து பில் டேட். ஸோ அடுத்து ப்ராடக்ட் டீடைல்ஸில் ப்ராடக்டோட நேம் டைமண்ட் பெண்டன்ட். நெக்ஸ்ட் அதோட குவான்டிட்டி 1. ஸோ நெக்ஸ்ட் அதோட ப்ரைஸ், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பெர் கிராமோட பியூரிட்டி ப்ரைஸ் அதை இங்கே என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கிராஸ் வெயிட். கிராஸ் வெயிட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1.242 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைமண்ட் ஸ்டோன் வெயிட். இந்த டைமண்ட் ஸ்டோன் வெயிட்ல வச்சு நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஸ்டோன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் தான் டைமண்டோட காஸ்ட், அதோட வெயிட், கிளாரிட்டி, அது எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் என்டர் பண்ணி டைமண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டோன், ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் ஸ்டோன் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணி போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதோட வெயிட், அதோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0.150 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் யூனிட் பெர் கேரட்டா பெர் கிராமான்னு செலக்ட் பண்ணிக்கணும். பெர் கேரட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட், டைமண்டை பெர் கேரட்டுக்கு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அதோட காஸ்ட் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமண்ட் பெண்டன்ட் ஒரு 15,000 வாங்கிட்டேன். ஸோ 15,000 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சேல் ரேட்டு, நீங்கள் பெர் கேரட்டுக்கு இது எவ்வளோக்கு சேல் பண்ண போறீங்க அதோட ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5,000 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சர்டிஃபை அமௌண்ட், கலர், கிளாரிட்டி, கட் கிரேடு, கட் ஷேப், செட்டிங், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தேவைப்பட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மல்டிபிள் டைமண்ட்ஸா இருக்கு, ஒரு டைமண்ட் எனக்கு வேற காஸ்ட்ல வேற கிளாரிட்டியில இருக்கு அப்படிங்கும் போது அடுத்தடுத்த லைனை நீங்க எத்தனை லைன் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன் வெயிட், நெட் வெயிட், டைமண்ட் ஸ்டோன் அமௌண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ அடுத்து ஜிஎஸ்டி 3%, வேஸ்டேஜ் சப்ளையரோட வேஸ்டேஜ். ஒன்ஸ் நீங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் F12 கொடுத்து பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க டேக்கும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரியில ஸ்டாக் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து அதோட சேல்ஸ் எப்படி பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம். சேல்ஸ் என்ட்ரி ஓபன் பண்ணிட்டு as usual நம்ம கஸ்டமரோட டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லோட் பண்றோம். ஒன்ஸ் லோட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னைக்கு போர்ட் ரேட் படி உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். அண்ட் எனக்கு சேல்ஸ் என்ட்ரி போடும்போது எனக்கு ஸ்டோனோட வெயிட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டோன் வெயிட்ல வச்சு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஸ்டோனோட டீடைல்ஸ் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அண்ட் எனக்கு டைமண்டோட பெர் கேரட் எனக்கு அகைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே நீங்க இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் இதெல்லாமே கொடுத்துட்டு F12 கொடுத்து சேவ் பண்ணி பில்லை ப்ரொசீட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் டைமண்டை மேனேஜ் பண்றதுக்கான ப்ராசஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபை டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.